இப்போ என்ன நடந்தது, இப்போ இந்த வாருக்கான காசு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நியூக்ளியர் டெவலப்மெண்ட்ஸ். அதாவது இஸ்ரேல் ஒரு சைடு அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனா அதே சைடு ஈரான் அவங்களோட வளர்ச்சிக்காண்டி நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி நாங்க தயாரிக்கிறோம், நாங்க வந்து எந்த ஒரு கெட்ட நோக்கத்திலையும் நியூக்ளியர் பவர், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி இதை நோக்கி நாங்க வந்து போக கிடையாது, எங்களை நாங்க செல்ஃப் சஸ்டெயின்ட் ஆக்கணும், எங்களை நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு ஈரான் வந்துட்டு நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நாங்கள் வந்து டேப் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஈரான் வந்து இது வந்து 2015 உலக நாடுகளுக்கு நடுவில் வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி வெளிப்படையா கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வரப்பட்டது. அதை வந்து அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமா நாங்க இதெல்லாம் பண்றோம், இதை வந்து எங்களோட பயன்பாட்டுக்கு தான் நாங்க பண்றோமோ தவிர இதுல இருந்து நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் ஈரான் சொல்றாங்க. ஸோ காலடைவில் ஒரு சைடு வந்துட்டு இஸ்ரேல் ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட், அது யூஎஸோட சப்போர்ட்ல வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் ஈரான் ஒரு சைடு இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த பெரிய கண்ட்ரின்னு அது கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி அவுடேட்டடா இருந்தாலும் ஈரான் வந்து அவங்களோட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா இவங்களுக்குள்ள மோதல் அப்படின்றது என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கு.